தேங்காய் பயன்பாடு இன்றி இந்தியர்களின் சுப நாட்களும் சடங்கு சம்பிரதாயங்களும் முழுமை பெறாது என்றால் அது மறுப்பதற்கில்லை. தேங்காயின் மேலுள்ள ஓடு கடினமாக இருந்தாலும் அதனுள் இருக்கும் கொப்பரை வெள்ளை நிறத்தில் இருப்பதை போன்று பக்தர்களின் எண்ணம் தூய்மையாகவும் ஈர மனதோடும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே ஆலயங்களில் தேங்காய் உடைப்பார்கள். சிறப்பு அம்சங்கள் நிறைந்த தேங்காயின் விளைச்சல், தென்னை பராமரிப்பு மற்றும் அதன் வியாபார நுணுக்கங்கள் குறித்த சந்திப்பு ஒன்று பொங்கல் சிறப்பு தொகுப்பாக தொடர்ந்து இடம்பெறுகிறது. தென்னந்தோப்பு உருவாக்கத்திற்கு தென்னங்கன்றுகளை நடுவது வழக்கமான நடவடிக்கையாக இருந்தாலும் சில வேளைகளில் தென்னை மரங்களில் இருந்து விழும் முற்றிய தேங்காய்களும் மண்ணில் புதைந்து 6 மாத காலத்திற்கு பின்னர் முளைத்து மரமாகும் என்று பேரா பாகாண்டத்தோவில் உள்ள கோலப்பேரா தோட்டத்தில் கடந்த 1970ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து தென்னை மர விளைச்சல் மற்றும் தேங்காய் இளநீர் விற்பனையில் ஈடுபட்டு வரும் 72 வயதான முத்தையா சுப்பிரமணியம் தெரிவித்தார். சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ உள்ள நவீன காலத்தில் அந்த காய் அவங்க பாலினேஷன் பண்ணி அந்த காய் எடுத்து போய் பதியம் பண்ணுறாங்க. மண் வச்சு போட்டு அது உரம் போட்டு எல்லாம் வச்சு அது முளைச்சி இவ்வளோ பேர் வருது. ஒரு ஃபீட்டு வந்தோடனே பையில் வச்சிடறாங்க. போலி பேக்கில் வச்சு அது 1 வருஷமோ 1.5 வருஷமும் இருக்குது. அது ஒரு தூர் இறக்குற அவ்வளோ பெருசு வந்தோடனே அதை எடுத்து போய் நடுறாங்க. அது ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்தில் காப்ப ஆரம்பிச்சிடும். 2.5 வருஷம் 3 வருஷத்தில் காய் வந்துடும். ஸோ ஒரு மரம் வளர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகும். 2.5லேருந்து 3 வருஷம் வளர்ந்து காய் வந்துடும். முன்பெல்லாம் ஒரு மரத்தின் குலையில் 20 தென்னங்காய் இருந்த நிலையில் தற்போது சீதோஷண மாற்றத்தால் ஒரு குலையில் 5 காய்கள் காய்ப்பதே அரிதாக உள்ளதாக அவர் கூறினார். சில தோப்புகளில் நட்டு வைக்கப்பட்டிருக்கும் மலேசியன் டால் மரங்கள் 60-70 ஆண்டுகளாக இன்னும் குலை தள்ளி வரும் வேளையில் தாம் நட்டு வைத்திருக்கும் மரங்களின் ஆயுட்காலம் 25 முதல் 30 ஆண்டுகள் வரை மட்டுமே என்றும் முத்தையா கூறினார். மேலும் ஒரு மரத்திலிருந்து பறித்து உரிக்கப்பட்ட தேங்காய் குறைந்தது 10 நாட்கள் வரை மட்டுமே பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும் என்று கூறிய அவர் தென்னை மரங்களுக்கு ஏற்படும் உபாதைகள் குறித்தும் விவரித்தார். இது முதல்ல அந்த வண்டு எங்கிருந்தா வரும் முதல்ல குருத்தில் நுழைஞ்சிடும். குருத்தில் மண்டை அடிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த மரத்தை சாவடிக்கும். அந்த வண்டு இன்னொரு பூச்சி இருக்குது, அந்த ஓலையில் உள்ள இலையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வரும். வெறும் குச்சி தான் இருக்கும். அதுவும் ஒரு இது இருக்குது. இடி விழுற காலத்தில் ஒரு ட்ரிப்பில் இடி விழுந்துச்சுன்னா ஒரேடியே 10-15 மரம் கூட காண செத்து போயிடும். குரங்கு தான் அங்கே ரொம்ப தொல்லை பண்ணுறது. இதனால் அந்த பிஞ்சுங்க தண்ணி தாக்கிறதுக்காக அந்த பிஞ்சை முறுக்கி குடிக்கிறத முடியாத முறுக்கி கீழே போட்டுறது. தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்திற்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 25 ஏக்கர் அளவில் குத்தகை பெற்றே தாம் இத்தொழிலை செய்து வருவதாக முத்தையா கூறினார். இதற்கான மருந்து, உரம், டிராக்டருக்கான டீசல் செலவு என்று அனைத்தையும் தோட்ட நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் வேளையில் காய் பறிப்பது, மட்டை வெட்டுவது, இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஆகியவற்றை மட்டுமே தமது தரப்பு மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். மரத்தில் எங்களுக்கு இந்த மாத்தாக்காய் எஸ்டேட்டோட விலை 1.45 ஏசு. அப்போ நாங்கள் அறுக்கிற கூலியிலேருந்து டிராக்டர்லேருந்து வெளியாக்கி எல்லாம் எடுத்து லோரில் ஏற்றி வெளியே அனுப்புறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு காய்க்கு 20 ஏசு பார்ப்போம். அப்படி இருந்தால் தான் மற்ற செலவெலாம் நாங்கள் கவர் பண்ண முடியும். இவ்வளோ தான், பெருசாக இல்லை. ஆனால் ஆதாயம் பெருசாக காய் கூட போனால் எங்களுக்கு பெரிய ஆதாயம் இருக்குது. இங்கேருந்து மலேசியாவில் மலேசியாவுக்கு அனுப்புகிறோம். மெயின் கோலாலம்பூர் தான் நிறையா. அடுத்தது மெயின் மற்றவங்களும் வெளியிலேருந்து ஜகூர்லேருந்து வர்றாங்க. நாங்கள் எப்போ ஒரு முதலாளி கோலம்பூரில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோம், அவங்ககிட்ட இருந்து ஜகூர் பாரு வாங்கிட்டு போவாங்க. வாழை, வெற்றிலை போன்று தென்னைக்கான தேவையும் எப்போதும் குறையாது என்பதால் இந்த அழிவில்லா வியாபாரத்தில் இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் கால் பதிக்க வேண்டும் என்ற தமது ஆவலையும் 6 பிள்ளைகளுக்கு தந்தையான தொழிலதிபர் முத்தையா சுப்பிரமணியம் பர்னாமா தமிழ்ச் செய்தியின் சிறப்பு நேர்காணலின் போது வெளிப்படுத்தினார். எச்சில் படாத பண்டங்களுள் தேங்காயும் ஒன்றாக இருப்பதை முன்னிறுத்தியே இறைவனுக்கு உகந்ததாக அதனை படைக்கும் மரபினை நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர். அதனால்தான் விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தேங்காய்க்கான தேவை மக்களிடையே குறைந்த பாடில்லை. அதிலும் பெருநாள் காலங்களில் சொல்லவே வேண்டாம். தற்போது சில இடங்களில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு அதனை சிக்கனமாக பயன்படுத்த பழகிக்கொள்வோம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ் சின்னப்பன்.